நான் வந்து போன வருஷம் ட்ரெயின்ல போனேன். ட்ரெயின்ல போகும்போது ஃபுல்லா இந்த இந்திக்காரங்க ஒரே பாக்கு அது இதுன்னு. அப்புறமா கேள்விப்பட்டேன் நம்ம சாமி கிட்டலாம் பஸ்ல போங்க, தமிழ்நாடு கழகம் வந்து நம்மளுக்கு சூப்பரா பஸ் ரெடி பண்ணி இருக்குது, நம்ம சாமி கூட ஒன்னா போங்க, பூஜை பாட்டு எல்லாம் மங்களகரமா போயிட்டு வரலாம், நேரா பம்பாலே விட்டுறாங்க. அதனால நம்ம பஸ்லயே போலான்னு இந்த வாட்டி பஸ்ல வந்தேன். பஸ் வந்த உடனே மாலை ஊதவத்தி டிரைவர் உள்ள போய் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வர்றாரு. ஒரே மங்களகரமா இருக்கு. யாருன்னா ஏகப்பட்ட மக்கள் போனா பஸ் நம்ம தமிழ்நாடு அரசு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த முறை வந்து கொஞ்சம் பிஃபோராகவே கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அது வரையும் எங்களை மாதிரி ஐயப்பமார்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் வண்டியில் போகணுன்னாலும் வேறு வண்டியோட போனால் கொஞ்சம் அதிகமான பணம் செலவு இருக்கும். இது எல்லா வசதியும் உள்ள வண்டி, பர்த்து சீட்டு புஷ்பேக் சீட்டோடு வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது கார்த்திகை 1 நாளைக்கு நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வசதியாக இந்த வாட்டி ரொம்ப பிஃபோராக வண்டி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது எங்களுக்கு இந்த பஸ்ஸில் போகிற ஒரே பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேராக பம்பாவில் போய் இறங்குவோம். நாங்கள் மற்ற பஸ்ஸில் போனோம்னா தனியார் வண்டி கார்லேயே போனால் கூட எங்களால் நிலக்கல் வரைக்கும் தான் போக முடியும். இந்த ஒரு பஸ்ஸில் மட்டும்தான் எங்களால் பம்பாவில் போய் இறங்கிட்டு நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு நிம்மதியாக வர முடியும். ரொம்ப நன்றி. இந்த பஸ்ஸை விட்டதுக்கு தமிழ்நாடு அரசாக்கும் போக்குவரத்து கழகத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. சாமி சரணமையப்பா. எப்பவுமே இங்கிருந்து புறப்படும் போது எல்லாருக்கும் முன்பதிவு நேரம் உண்டு. ஒரு நேரத்துக்கு முன்பதிவு பண்ணலாம் அவங்கவுங்க சௌரியத்திற்கு. அங்க போய் குறித்த நேரத்துல எடுத்துட்டு போய் நம்ம பம்பை திருவேணியே, பம்பைன்றது ஒரு பேருந்து நிலையம் தான், நமக்கு அதுக்கும் கூட்டி திருவேணி அந்த ஆத்துக்கிட்டே எடுத்து போய் அவங்களை இறக்கி விடுவோம். இறக்கி விடும் போது அவங்க குளிச்சுட்டு கொண்டுட்டு தரிசனம் பார்க்க சிரமம் இல்லாத நம்ம வண்டி போவோம். பார்க்கிங் வசதியா மற்ற தனியார் வண்டிக்கு எல்லாம் கிடையாது. அரசு பேருந்து மட்டும்தான் உள்ள போவோம். மற்ற தனியார் பேருந்து எல்லாம் வேணாம் எதா இருந்தாலும் நிலக்கல் வரைக்கும் தான் போவோம். நம்ம அரசு பேருந்து மட்டும்தான் கடைசி எவ்வளவு எண்டோ அது வரைக்கும் பயணம் பண்ணலாம் நம்ம வண்டியில மட்டும். அங்க போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு எப்போ அவங்க எல்லாம் திரும்பி வராங்களோ நம்ம பேருந்துகள் ரெடியா காத்துட்டு இருக்கோம். அவங்க வர 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 நம்ம வண்டியில அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம டிக்கெட் எல்லாம் ஏற்றிட்டு ஒரு வண்டியா திருப்பி நம்ம சென்னைக்கு போறோம். இதுதான் இந்த சபரிமலையோட சீசனோட இது. சாமி இதுல வந்து உட்கார்ற வசதியும் இருக்கு, படுக்கிற வசதியும் இருக்கு. அவங்களுக்கு மகிழ்ச்சி. உட்கார்ந்து போறவங்களுக்கு உட்கார்ந்து போறாங்க, படுத்துட்டு போறவங்க படுத்து போலாம். அவங்களுக்கு பயணம் படுத்துட்டு போறவங்க இறங்கி சாமி தரிசனம் பார்க்க எல்லா சௌகரியமா இருக்குன்றாங்க. நம்ம கிட்ட சார்ஜர் இருக்கு, ஃபேன் வசதி இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு நம்ம கிட்ட. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம என்ன கேட்கிறாங்களோ நிப்பாட்டி எல்லா சௌகரியமும் பண்ணி தரோம். நம்ம அவங்களுக்கு இடைஞ்ச எங்க என்ன உதவி பண்ணாலும் நம்ம உதவி பண்ணி தரோம் அவங்களுக்கு. அதனால நம்ம பஸ்ல பயணம் பண்றதுக்கு சாமிமார்கள் தொடர்ந்து ஒரு சாமிமார் சொன்னாரு, சாமி நான் இந்த வண்டியில 3 வருஷம் தொடர்ந்து வரணும். சொல்லுங்க சாமி, இந்த சாமி தொடர்ந்து 3 வருஷம் வராராம் நம்ம அரசு பேருந்துல. நம்ம சேவையை பார்த்து அவர் நல்லா இருக்குன்றாரு. நான் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிசிடிஸ்ல வந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் இங்க வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து போனேன். இந்த வருஷமா இப்ப இங்க வந்திருக்கேன். போன வருஷம் வந்து போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டர் டிரைவர் 2 டிரைவர் வருவாங்க, ஒரு கண்டக்டர் வருவாங்க. நமக்கு ஒரு சில அர்ஜென்ட்லாம் இருக்கும்போது நிறுத்தி அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. நமக்கு ட்ரெயின்ல போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில அங்க 6 மணி 7 மணி ஆயிரும், நமக்கு 9 மணி ஆயிடும். நெய் அபிஷேகமும் பண்ண முடியாது. இப்ப இது பஸ்ல போறோமோ அப்படின்னா காலைல 5 மணிக்கெல்லாம் திரும்பி விட்டுருவாங்க. இறங்கி நாங்க போய் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு அதே டேட்லயே திரும்பி வந்துருவோம். ஸோ இப்போ இதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமும் மிச்சமாகுது. ஒரு 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்ல புக் பண்ணிடுவோம். வரதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க டிரைவர் கண்டக்டர் எல்லாமே இருந்து எங்களுக்கு கால் பண்றாங்க. ஸோ லைக் எங்களுக்கு நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணால எங்க நம்பர் இருக்கும், அவரே கால் பண்ணி இருந்து பொறுமையா அழகா பார்த்து கூட்டிட்டு வராங்க. லாஸ்ட் டைம்ல எங்களுக்கு அவரே கால் பண்ணி ஸோ சீட்லாம் போட்டு அவங்களே வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ ரிட்டர்னுக்கு வந்து அவங்களே வந்து நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி போறது போது இங்க வந்து நாங்க என்ன சார்ஜ் பே பண்றோமோ அதே சார்ஜ் தான் ரிட்டர்னுக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பஸ் இருக்கு, ஏசியும் இருக்கு நான் ஏசியும் இருக்கு. அதுலயும் வந்து ஸ்லீப்பரு சிட்டிங் நமக்கு என்ன வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணி நம்ம போய்க்கலாம். பஸ் வசதி நல்லா இருக்கு. நம்ம நேரம் பம்பாவுக்கு பஸ் போக வசதி இருக்கு. போறோம், நான் நிம்மதியாக உட்காந்து போறோம், இடுப்பு வலி இல்லை, நல்லா இருக்கு. சீட்டு உள்ள பஸ் வசதி எல்லாமே நல்லா இருக்கு. அது 4000 5000 ஆகும். இதெல்லாம் 1250 ரூபா ஆகும்.